கூழாங்கல் படத்தின் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டு இயக்குநராக தமிழ் சினிமாவில் அவதாரம் எடுத்த இயக்குனர் BS வினோத்ராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இரண்டாவது திரைப்படம் தான் கொட்டுக்காளி திரைப்படம். இந்த படத்தை நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் கலையரசு இணைந்து தயாரிக்க சூரி மற்றும் அண்ணாபென் லீட் ரோலில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் தி அட்மன்கள் என்கிற பெயரில் கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி பெர்லின் இன்டர்நேஷனல் திரைப்பட விழாவில் வெளியிடப்பட்டு விருதுகளை வென்றது. இதுவரை தமிழ் சினிமாவில் வெளியான திரைப்படங்களில் வித்தியாசமான பார்வையோடு எந்த ஒரு பின்னணி இசையும் இல்லாமல் எடுக்கப்பட்ட இந்த படத்தின் ட்ரைலர், போஸ்டர் போன்றவை படம் மீதான எதிர்பார்ப்பை தூண்டிய நிலையில் இந்த படம் வெளியாகி கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என சிவகார்த்திகேயன் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இந்த படம் வெளியானது முதலே ஒரு தரப்பினர் மத்தியில் பாசிட்டிவ் விமர்சனங்களும் மற்றொரு தரப்பினர் நெகட்டிவ் விமர்சனங்களையும் பெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி சூரியின் கொட்டுக்காளி திரைப்படம் 50 லட்சம் முதல் 1 கோடிக்கு மேல் வசூலித்ததாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள் என்பதால் இந்த படத்தின் வசூல் அதிகரிப்புமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போல இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நேற்று திரையரங்கில் வெளியான திரைப்படம் தான் வாழை திரைப்படம். இந்த படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தன்னுடைய இளம் வயதில் சந்தித்த பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் திரைக்கதை பொன்வேல் என்கிற சிறுவனை சுற்றியே பின்னப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் கலையரசன் மற்றும் நிக்கிலா விமல் லீட் ரோலில் நடிக்க திவ்யா துரைசாமி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். விமர்சன ரீதியாக தொடர்ந்து பாராட்டுகளை குவித்து வரும் இந்த படம் ஏற்கனவே OTTக்கு நல்ல விலைக்கு விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி வாழை திரைப்படம் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1.3 கோடி முதல் 1.5 கோடி வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது. மேலும் படத்திற்கு கிடைக்கும் உணர்வுபூர்வமான பாராட்டுகள் இந்த படத்தின் வசூலை அதிகரிக்கும் என திரையரங்க உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.